அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். 2025 முழுவதும் உங்களுக்கு அனுபவித்த காயங்கள், உங்களை உடைத்து நொறுக்கிய துரோகங்கள், மனதை சிதறடித்த அன்பு ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதை நினைத்து நீங்க அழுது புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாது. அந்த அளவுக்கு கெடுதல்களும் துரோகங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வருகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது. அது மட்டுமல்லாம உங்களுடைய கிரகநிலை இந்த ஒரு நேரத்தில் என்ன சொல்லுது, அதிர்ஷ்ட கதவுகள் எப்பொழுது துறக்கும், எங்கே துறக்கும், வாழ்க்கையில் நல்லவர்கள் யார் யார் இருப்பார்கள், அவங்களை எப்படி நீங்க தக்க வைத்துக் கொள்வது, யாரை தவற விட வேண்டும் அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் கூற போகிறோம். முதல்ல உங்களுடைய ராசியில் நடந்த அனுபவித்த கஷ்டங்கள், பெரிய அன்பு ஏமாற்றம், இது அந்த இதயத்தின் உடைப்பாக கூட இருக்கும். கடந்த சில நாட்களாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க அனைவரும் அனுபவித்த மிக பெரிய காயங்கள், அன்புக்குரியவர்களிடமிருந்து வந்த ஏமாற்றங்களும் துரோகங்களும், நீங்க கொடுத்த அன்புக்கு உண்மை இல்லாமல் போயிருக்கும். நீங்க கொடுத்த நம்பிக்கைக்கு மதிப்பு இருந்திருக்காது. நீங்க பக்கத்தில் இருந்த போது கூட அவங்க உங்களை இல்லாதவர்களாக நினைத்திருப்பாங்க. நீங்க இருந்தும் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு கூட அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க மற்றவங்ககிட்ட போய் உதவி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு செயலானது அது அவங்களிடமே இருக்கும். ஆனா அவங்க கொடுத்து உதவ மாட்டாங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பலரின் காதல் வாழ்க்கையில பிரிவுகள், பேச்சு தடையில்லாமல் போயிருக்கும். மூன்றாவது மனிதர் இடைவெளியில உங்களுடைய காதலிலோ இல்லைன்னா உங்களுடைய தம்பதி வாழ்க்கையிலோ நிச்சயமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவார். மனச்சோர்வு உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். நம்பிக்கை அனைத்தும் இதனால் உங்களுடைய காதல் வாழ்க்கையில உடைந்திருக்கும். இது ஒரு பெரிய தாக்கமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக குடும்பத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், சிலருடைய வீட்டில் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழலானது ஏற்படும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சகோதரர்கள் இல்லைன்னா சகோதரிகளிடையே ஏதாவது ஒரு பிரிவு, அதுவும் நீங்க திருமணம் செய்த ஒரு நபரால் ஏதாவது ஒரு பிரிவானது நிச்சயமாக ஏற்படும். பெற்றோரின் உடல்நிலையில கவனம் இல்லாமல் போவது, இது அனைத்தும் தனுசு ராசிக்காரனுடைய வாழ்க்கையில ஏற்படும். இவை அனைத்தும் உங்களை உள்ளே இருந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் எந்த பிரச்சனையை சரி பார்ப்பேன் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்து காதல் தான் அப்படி இருக்கு, குடும்பம் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுடைய நட்பிலும் தேவையில்லாத துரோகங்கள். இந்த 2025ல தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு பாடம் கற்றுக்கொண்ட ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும். எல்லாரும் நண்பர்கள் அல்ல என்பதை நீங்க கடைசி வரை உணர வைத்த ஒரு வருடமாக இருக்கும். உங்களுடைய நன்மையை பார்த்து பொறாமைப்பட்டவங்க, உங்களுடைய சாதனையை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க, உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு பின்தொடர்வதாக மட்டுமே இருந்தவங்க, இவர்கள் அனைவரும் உங்களை பயமுறுத்தி காயப்படுத்தினவங்களாக நிச்சயமாக இருப்பாங்க. வேலை வாழ்க்கையில தடை, தாமதம், துன்பம். இந்த 2025 தனுசு ராசி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு தடையும் இருந்து கொண்டே இருந்திருக்கும். வேலை கிடைக்காமல் இருப்பது, வேலை இருந்தும் மன நிம்மதி இருக்காது, சம்பளத்துல ஒரு சிக்கலானது ஏற்படும், பண பதவி உயர்வுல ஏதாவது ஒரு தாமதம் ஏற்படும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் உண்டாகும். கூட்டாளிகள் உங்க கூடவே இருந்து பொறாமைப்படுவாங்க. நீங்க முயற்சிப்பது அனைத்தும் வீணாகி கொண்டே இருக்கும். வீணாகி கொண்டே இருப்பது போல ஒரு கெட்ட ஒரு கனவானது உங்களுக்குள்ள ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஒரு உளைச்சல், மன அழுத்தம், திடீர் பயம், தனியாக இருப்பதன் காரணமாக மனதில் ஒரு அலைச்சல், சிலருக்கு உடல் நலத்திலும் சிறிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்கும். இந்த நாளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நேர்மறை சக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சுக்கிரன் என மூவரும் சேர்ந்து இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை தொடங்க போறாங்க. இந்த ஒரு உதவியானது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய அன்பு வாழ்க்கையில ஒரு புதிய ஒளி, உங்களை விட்டு பிரிந்தவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை உணராமல் காயப்படுத்தியவங்க இந்த ஒரு நேரத்தில் தாபம் கொன்றக்கூடியவங்களாக நிச்சயமாக இருப்பாங்க. எனவே உங்களை விட்டு புறக்கணித்தவங்க கூட இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வந்தாங்க அப்படின்னா அவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மீண்டும் அவங்க அவங்களை தேடி வருவாங்க. சிறிதளவு கண்ணீரை கூட அவங்க விடுவாங்க. அதை பார்த்து நீங்க ஏமாந்து விடக்கூடாது. உங்களை உணராமல் காயப்படுத்தியவங்க கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க. காதல் வாழ்க்கையில் மறுபிறப்பு போன்ற மாற்றங்கள் ஏற்படும். எதையுமே நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சிலருக்கு புதிய காதல் கூட வரலாம். அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். பழைய காதலில் மீண்டும் போய் நீங்க விழுந்தீங்க அப்படின்னா அது உங்களை அப்படியே நிறுத்திவிடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உயரவே முடியாது. பழைய உறவுகள், பழைய காதல் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. அது அனைத்தையும் போன இடத்தில் அப்படியே விட்டு விடுங்கள். விட்டு உங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நிச்சயம் இந்த ஒரு புதிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அடுத்ததான் வேலை வாழ்க்கையில திடீர்னு மாற்றங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிறுத்தி கொண்டிருந்த வேலைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் நகரும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். மேலாளர்கள் உங்களை பற்றி நல்ல ஒரு கருத்துக்களை கூறுவாங்க. திடீர் முடிவு, நல்ல ஒரு வேலை மாற்றம், இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்க நினைத்த மாற்றங்கள், நினைத்த வேலைகள் என அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு செயல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொடர்பாக நீங்க வெளிநாட்டு
உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகளுக்காக நீங்க இந்த ஒரு நேரத்தில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதுல உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைத்து அதிகமான ஒரு ஊதியமும் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். அடுத்ததாக பண வரவு பெருகும். நீங்க நினைக்காத இடத்துல இருந்து பணமானது உங்களை தேடி வரும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு கிடைக்கும். கைவசம் பணமானது உங்களுக்கு இருக்கும். முதலீடு செய்வதற்கு நம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தமானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு இந்த ஒரு நேரத்தில் பெருகும். சமூகத்துல மரியாதையானது உயரும். உங்களை ஒரே ஒரு நேரத்துல மதித்துக் கொள்ளாதவர்கள் இப்போது உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு ஒருவர் மட்டுமல்ல 10 பேர் மதிப்பு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சமூக மரியாதையானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலையானது என்ன சொல்கிறது அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பல துறைகளில நன்மைகளானது உங்களை தேடி வரப்போகிறது. இன்னும் பல துறைகளில உயர்வும் உங்களை தேடி வரப்போகிறது. இது அதிர்ஷ்டத்தின் ஒரு பெரிய கரவாக குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவார். அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்களுடைய திட்டங்களுக்கு சக்தி கொடுத்து முடிவுகளை வேகமாக நிறைவேற்றுவார். நீங்க எது நினைத்தாலும் அந்த முடிவுகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த செவ்வாய் பகவான் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளை உருவாக்குவார். அடுத்ததாக சுக்கிரன் அன்பு, பணம், உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சக்தியை சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்துவார். அடுத்ததா சனி பகவான் சிலர் கற்ற பாடங்களை உறுதிப்படுத்தி வாழ்க்கையை சரியான பாதையில் நகர்த்துவதற்கு சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை ஏற்படுத்துவார். இந்த நாள் முழுவதும் தனுசு ராசி தொடர்ச்சியான வெற்றி காணக்கூடிய ஒரு நேரமாக ஒரு காலம் வந்துவிட்டது அப்படின்னு கூறணும். அந்த அளவுக்கு நன்மைகளும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட கதவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக திறந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில நீ விரும்பக்கூடிய ஒரு நபர் உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்க ஒருவர் உங்களை ஏமாற்றி விட்டு போயிருப்பார். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க இன்னொரு நபரை விரும்புவீங்க. அப்படி நீங்க விரும்புகின்ற நபர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார். தடங்களாக இருந்த வழிகளில் ஒரு ஒளியானது பிறக்கும். அந்த ஒளியானது பிறந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். வேலை வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வசதி நிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். வெளிநாடு, பெரிய நகர வாய்ப்புகள் இது ரெண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பானது கிடைக்கும். தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு போடுவதற்கான ஒரு காலமானது வந்துவிட்டது. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில திருமணம், அதனுடன் குழந்தை பாக்கியம், அதனுடன் நண்பர்கள் இந்த மூன்றும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. முதலாவதாக திருமண யோகம். தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் சரியாகும். இந்த 2026க்கு பிறகு ஆரம்பத்துல திருமணம் நிச்சயமாகுவதற்கான வாய்ப்பு கைகூடி அது கைகூடாமல் சென்று இருக்கும். எனவே இந்த 2026 நடுப்பகுதியில் நிச்சயமாக உங்களுக்கு வரனானது அமைந்து திருமணம் முடிந்து விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். வரன் மாப்பிள்ளை மிகவும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பிடித்த மாப்பிள்ளையாகவும் பொண்ணாகவும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நடக்கும். சிலருக்கு அதிர்ச்சியாக நல்ல செய்திகள் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும். அந்த செய்திகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம். தம்பதிகள் காத்திருந்த ஒரு மகிழ்ச்சி செய்தியானது இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா குழந்தை பாக்கியமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றி நீங்க பயந்து கொண்டு இருந்திருப்பீங்க. நிச்சயமா உங்களுடைய குழந்தைகள் நீங்க நினைத்ததை விட நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்வு செய்து அந்த ஒரு வாழ்க்கையில வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நண்பர்கள் யார், எதிரிகள் யார் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய 2 பேர் மட்டும் தவறாம உங்க கூடவே இருப்பாங்க. அவங்களை நீங்க எப்பொழுதும் மறக்கவே கூடாது. மற்றவங்க வாய்ப்புக்கு வாய்ப்பு உங்களை பயன்படுத்திக் கொள்வாங்க. நன்மைக்கு நன்மைன்னு உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு 2 நபர்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு நன்மை செய்தாலும் சரி, நன்மை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும், பணம் செலவழிக்காமல் இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்காக எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க உங்களுடைய குடும்பத்துல ஒரு நபரை அவங்கள பார்ப்பாங்க. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவங்க தானம் பண்ணுவாங்க. இவ்வளவு செலவை உங்களுக்காண்டி அவங்க அளிப்பாங்க. ஆனா உங்கள்கிட்ட இருந்து திருப்பி அவங்களோட எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய அன்பு. உங்களுடைய அன்புக்காகத்தான் அவங்க இது அனைத்தையுமே உங்களுக்காக செய்து கொண்டிருப்பாங்க. பேர் மட்டும் நீங்க மாறாம ஒருபோதும் அவர்களிடத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றும் சில நபர்கள் இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. நீங்க அவங்களுக்கு நன்மை செய்தீங்க அப்படின்னா அவங்க பதிலுக்கும் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. இப்படியும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்களாக வருவாங்க. ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு புதிய நல்லவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நண்பர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வருவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பட்ட காயங்களுக்கும், பட்ட கஷ்டங்களுக்கும், பட்ட துரோகங்கள், காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் என அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்பட்டு நீங்க நினைத்ததை விட அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். நீங்க நினைத்த ஒரு விஷயத்தை விட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உயரத்திற்கு உங்களால செல்ல முடியும். இதை நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்.
உங்களை இந்த உலகத்திற்கு யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வருடமானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டம் தட்டும், வாழ்க்கை திரும்பி வரும், மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக நடக்கும். இதனை நினைத்து நீங்க மிக பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல சுப காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும். எனவே இந்த ஒரு பயணத்தை நீங்க தனியாக இல்லை, உங்க கூட கிரகங்களும் உங்க கூட பயணிக்கும். இதனால் நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளானது ஏற்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது. எனவே இந்த நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா, இது அனைத்தும் நடக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய ஜோதிட சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினைவுங்கள், உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு பொறாமை எண்ணம் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களால் அழகாக மாற்றிவிட முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.